முதியோர்களுக்கு பென்ஷன் வழங்குவது, விதவைகளுக்கு பென்ஷன் வழங்குவது, ஹேண்டிகேப்புகளுக்கு பென்ஷன் வழங்குவது. கடந்த ஓராண்டு காலமாக இந்த 10வது வார்டில் எஜுகேஷனல் பர்பஸ்ல இன்னும் அநேக காரியங்களை செய்யறாங்க. அதாவது பசங்க படிக்கிற பசங்க தேர்ச்சி பெற்ற முதலாவது தேர்ச்சி பெற பசங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கிறார். டிகிரி பசங்களுக்கு 15,000 ரூபாய் கொடுக்கிறார் ஊக்கத்தொகை. அடுத்தது 1வதுலேருந்து 5வது வரைக்கும் பாட புத்தகங்கள், 5வதுலேருந்து 8வது வரைக்கும் பாட புத்தகங்கள், 8வதுலேருந்து 10வது வரைக்கும் பாட புத்தகங்கள். இதெல்லாம் தன்னுடைய சொந்த பணத்தில் செய்கிறது ஒரு சிறந்த மனிதர். யாருனாக்க நம்ம நவீன்குமார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த ஒரு அரசியல் கட்சியும் கிடையாது, எந்த ஒரு சப்போர்ட்டும் அவர் கிடையாது. இந்த சப்போர்ட் எல்லாம் இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், அதாவது நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இவர் அணுகி கேட்டு இந்த நற்காரியங்களை செய்து வருகிறோம் என்று. அருமை தோழர் நவீன் அவர்கள் இந்த பகுதியில் பிறந்து வளர்ந்து பல சாதனைகளை செய்து வந்திருக்கிறாரையா. இவர் செய்த சாதனை என்னக்கா, இன்னைக்கு மெடிக்கல் கேம்ப் பண்ணுகிறார். இவ்வளவு பேர் மெடிக்கல் கேம்ப் இந்த தோழர்களெல்லாம் கூட வச்சுக்கின்னு அருமை நண்பர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள் இவங்களுடைய ஆதரவோடு இவர் இவ்வளவு பேர் மெடிக்கல் கேம்ப் நடத்தினுக்கிறாருன்னா பெரிய சாதனை. 20 வருஷமா இந்த பகுதியில் நல்ல மருத்துவமனுடைய இதெல்லாம் இல்லாத போயிடுச்சு. எங்க பார்த்தாலும் குழந்தைங்க சிக்கு, பெரியவங்க சிக்கு, ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால இங்க ஒரு மருத்துவமனமே இல்லை. அதை மனசுல நினைச்சு இன்னைக்கு இவங்களெல்லாம் வச்சு இவ்வளவு பேர் கேம்ப் இன்னைக்கு பண்ணுகிறாரு. அது மட்டும் இல்ல, இதுக்கு பின்னால ஹெல்மெட் கொடுத்துக்கிறாரு 400 பேருக்கு. அதே மாதிரி பெம்மெல்ல கேஷுவல் லேபர் தொழிலாளிகளுக்கு 400 பேருக்கு ரேஷன் கொடுத்துக்கிறாரு. இந்த பகுதி பூரா கேமரா போட்டுக்கிறாரு. இந்த கால்வாய்களை ஜேசிபி வச்சு இன்னைக்கு கிளீன் பண்ணி வந்துருக்கிறாரு. ஹேண்டிகேப்க்கு பென்ஷன் கொடுத்துக்கிறாரு, பென்ஷன் ஸ்கீம் பண்ணிக்கிறாரு, வோல்டேஜ் பென்ஷனுக்கு பண்ணுகிறாரு. அந்த மாதிரி அருமை தோழர் அவர் மனசுல ஏதோ இந்த பகுதிக்கு நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு இந்த தோழர்களை எல்லாரையும், இந்த நண்பர்களை, வாலிபர்களை, பஞ்சாயத்துங்களை, இந்த மாதிரி இவங்களெல்லாம் வச்சு நல்ல காரியங்களை செய்துனுக்கிறாரு. இவரை பத்தி இந்த மாரிக்கும் பகுதியே இன்னைக்கு அவரு செய்யணும்னு அவரு மனசுல பூந்து இன்னைக்கு நல்ல காரியங்களை செய்துனுக்கிறாரு. ஐயா அவருக்காக 10th வார்டுல எல்லாமே பண்ணுகிறாரு. அவரை நான் வாழ்த்தி இன்னைக்கு அவரை நான் வாழ்த்துறேன். இன்னைக்கு டோர் டு டோர் ஆட்கேஸ் வேற கொடுக்கிறாரு. இன்னைக்கு மெடிக்கல் உதவி பண்றாரு. அது மட்டும் இல்ல, மற்ற பகுதியை கூட சரி யாருன்னா லெட்டர் கொடுத்தாங்கன்னா அந்த பகுதியை கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த பகுதிக்கு என்ன தேவைன்றது கூட வாங்கி கொடுறாரு. மாறிக்கும் பகுதி மட்டும் இல்ல, அதே மாதிரி சிறு பிள்ளைகளுக்கு புக்ஸுங்க, நோட்டுங்க, அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, அவங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பல துறையில அவர் இன்னைக்கு நல்ல காரியங்களை பண்ணுகிறாருன்னா இன்னைக்கு ஃப்ரீ ஹெல்த் கேம்ப் நடத்தினுக்கிறாரு. இன்னைக்கு 3 மணிக்கு 150 பேருக்கு ஹெல்மெட் கொடுக்குறாரு. இன்னைக்கு கட்டாயமா ஹெல்மெட் போடணும் போது அவர் மனசுல ஏதோ அன்னைக்கு ஒரு நாள் ஹெல்மெட் கொடுத்தோம், இன்னைக்கும் நம்ம கொடுக்கணும்ட்டு இன்னைக்கு 3:30 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு சமுதாயத்தில் நல்ல பணிகளை இவர் செய்துருக்கிறாரு. இந்த ஏரியாவில் இருக்கிற அனைத்து தோழருங்க, பெரியவங்க, தாய்மாருங்க, சிறு பிள்ளைகள், வாலிபர் எல்லாம் இவருக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டு என்னுடைய இதை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ತಂದಿದ್ದಾರಲ್ಲ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಅಷ್ಟು ಮಾಡಲ್ಲ ನಾವು.